இதை உங்ககிட்ட சொல்லாமான்னு தெரியல. இவ்வளோ பெரிய ட்ரெயினில் நாங்கள் வந்து பெங்களூர் போயிட்டுருக்கோம், காவேரி எக்ஸ்பிரஸ். எப்பவுமே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கிளம்புவோம், டைம் வச்சு. வேகமாக வந்தது என் தப்பு. நாங்கள் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்தது. குண்டும் குழிமா இருந்ததுனால கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து 2 பேராக வந்தோம். அதில் வந்து இந்த இடத்துல காலெல்லாம் கொஞ்சம் இங்கெல்லாம் கொஞ்சம் அடி, இங்கெல்லாம் கொஞ்சம் அடி. இவ்வளோ பெரிய ட்ரெயினில் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கூட இல்லை. டிடிஆர் கிட்ட கேட்டோம்னா டிடிஆர் என்ன சொல்றாருன்னா, பின்னாடி வந்து கார்டு கிட்ட இருக்கும் அப்படின்னு. இங்கேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட்டு தாண்டி போயிட்டு அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தேடி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டே இல்லைங்க. மறுபடியும் டிடிஆர் கிட்ட வந்து கேட்டோம்னா இல்லைங்கன்ட்டு கடைசியாக வந்து அவர் வச்சிருந்த ஒரு டயலை மட்டும் கொஞ்சம் கொடுத்தமிச்சு. இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. என்னன்னா இவ்வளோ பெரிய ட்ரெயினில் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எங்கே இருக்கிறதுனால எங்களால் வந்து போயிட்டு எல்லாம் வர முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 105 பேர் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கேபின்ல மொத்தம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 பெட்டி இருக்கும். இந்த பேசஞ்சருக்கு யாருமே எதுவுமே ஆகாதா? ஏன் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கூட இல்லாம இருக்கு? ஸோ இதே வந்து ஒரு பஸ்ல ஒவ்வொரு பஸ்ஸுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கணும்னு சொல்றீங்க, ஒரு ஸ்கூல் பஸ்ல இருக்கணும்னு சொல்றீங்க, ஒரு வேன்ல இருக்கணும்னு சொல்றீங்க. இவ்வளவு பெரிய ட்ரெயின்ல ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கூட கிடையாது. இது எங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது வந்து வேற. இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கோ இல்லை கொஞ்சம் வயசானவங்களுக்கோ ஏதாவது வந்து கொஞ்சம் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. சப்போஸ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஸோ இது நீங்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. இது எங்களோட வியூஸ்க்காக நான் கண்டிப்பா சொல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வேற யாருன்னா வந்து நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு ஒரு 150 ரூபா 500 ரூபாய் தான் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வாங்கி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ், பை.